அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ஆரம்ப ஜோதிடம் இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. ஆரம்ப ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகட்டம் 12 இருக்குங்க. அதோட ஆரம்பம் மேஷராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்கிறது 0 to 30 பாகை கொண்டதுங்க. அது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆட்சி வீடு. அந்த வீடு செவ்வாய்க்கு உரியது. அது பார்த்தீங்கன்னா ஆண் ராசி. இந்த ராசி நெருப்பு ராசி. இது சரராசி. சரராசின்னா உங்களுக்கு 11ஆம் இடம். இந்த ராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதிக்கு. அது எந்த வீடோ அந்த வீடு இதுக்கு பாதகத்தை செய்யக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 0 பாகையிலேருந்து 30 பாகை வரைக்கும் கொண்டதுங்க. இதில் ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20 பாகை, அதாவது 13 பாகை 20 கலை. மொத்தம் ஒரு ராசி கட்டத்தில் 9 பாதம் இருக்குங்க. ஒரு பாதம் 3 பாகை 20 கலை. மேஷத்தில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 4 பாகை இருக்குங்க, அதாவது 4 பாதம். பரணி நட்சத்திரம் 4 பாதம். அடுத்தது கார்த்திகை 1 பாதம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பாகை வந்துடும். ஒரு நட்சத்திரத்துக்கு 13.20. அப்போது அஸ்வினி நட்சத்திரம் முழுவதும் இருக்கு, பரணி நட்சத்திரம் முழுவதும் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 26.40 வரும். அதோட கார்த்திகை 1 பாதத்துக்கு 3 டிகிரி 20 கலை. அதை கூட்டிங்கன்னா 30 பாகை. இதுதான் மேஷராசியில் இருக்கிறது. மேஷராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு சொல்லியாச்சு. அது நெருப்பு ராசி. இது இங்கே பார்த்தீங்கன்னா இது சர வீடு. இங்கே சனி நீச்சமாக இருக்க, செவ்வாய் உச்சமாக இருப்பார். செவ்வாயோட ஆட்சி வீடு. சூரியன் உச்சமாக இருப்பார். இந்த விஷயம் மேஷத்தில் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி 30 பாகையிலிருந்து 60 பாகை வரைக்கும் கொண்டதுங்க. ரிஷபராசி சுக்கரனோட வீடு. இது பெண் வீடு. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உச்சமாக இருப்பாருங்க. சுக்கரனோட ஆட்சி வீடு. இது நிலராசின்னு சொல்லலாம், அதாவது பூமி ராசின்னு சொல்லலாம், நிலராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மேஷத்தில் 1 பாதம் இருந்தது போக பேலன்ஸ் 3 பாதம், அதாவது கார்த்திகை 2, 3, 4, அப்புறம் ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். இது இந்த ரிஷபராசியில் இருக்குங்க. அதாவது இங்கே சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது மிதுனம். மிதுனங்கிறது ஆண் ராசிங்க. இந்த ராசி புதனோட வீடு. இதை உபயராசின்னு சொல்லலாம். இது உபயராசிங்கிறது காற்று ராசி. இந்த ராசி 60 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் கொண்டது. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் 3, 4 பாதம், அதாவது ரிஷபத்தில் 1, 2 பாதம் போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற மிருகசீரத்தில் 3, 4 பாதம் மிதுனத்தில் வருங்க. அடுத்தது திருவாதிரை 1லிருந்து 4 பாதங்கள், அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதம். ஆக 9 பாதம் மிதுன ராசிக்கு உண்டானதுங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கடகராசி. அடுத்தது கடகராசி பெண் ராசிங்க. இது சரராசின்னு சொல்லுவோம். மிதுனம் காற்று ராசி, சொல்ல மறந்துட்டேன். கடகம் நீர் ராசிங்க. சரராசி. சரராசிக்கு பாதகாதிபதி 11. உபயத்துக்கு உபயம் 4 மூலையில் வர்ற இதுக்கெல்லாம் 7வது அதிபதி பாதகாதிபதி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடகராசி சந்திரனோட வீடு. இந்த வீட்டில் குரு உச்சமாவார், செவ்வாய் நீச்சமாவார். இங்கே பார்த்தீங்கன்னா
புனர்பூசம் 4ஆம் பாதம், அதாவது மிதுனத்தில் 1 2 3 பாதம் புனர்பூசம் போட்டோம், கடைசியாக இருக்குது 4வது பாதம் விட்டுருக்கு, அந்த 4வது பாதம் கடகத்தில் வருங்க. அப்புறம் பூசம் 1 2 3 4 பாதம், அப்புறம் ஆயில்யம் 1 2 3 4 பாதம், மொத்தம் 9 பாதங்களை அடக்கியது கடகராசிங்க. கடகராசி வந்து 90 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரைக்கும் கொண்டதுங்க. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு வந்து ஆட்சி அதிபதி யாருன்னா சூரியன். கடகத்தில் வந்து சந்திரன் சொன்ன, சிம்மத்துக்கு வந்து சூரியன் ஆட்சி வீடுங்க. இது வந்து சிரராசி, அதாவது நெருப்பு ராசி, மேஷம் மாதிரி நெருப்பு ராசி. இது சூரியன் வந்து இங்கே ஆட்சிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் 1லிருந்து 4 பாதம் வரைக்கும். அப்புறம் அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் 1லிருந்து 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1 பாதம், மொத்தம் 9 பாதங்களை கொண்டது. அடுத்துங்க கன்னி ராசிங்க. கன்னி ராசி வந்து பெண் ராசிங்க. இது 4 மூலையில் இருக்கிற வீடுகள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உபயராசிங்க. இந்த உபயராசிக்கு 7வது ராசி பாதகாதிபதி, அதாவது மீனம். இது வந்து நிலராசி. இந்த ராசியில் வந்து புதன் உச்சம், சுக்கிரன் வந்து நீச்சங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2 3 4 பாதமும், அஸ்தம் 1 2 3 4 பாதமும், சித்திரை 1 2 பாதமும் அடங்கியதுங்க. இது பார்த்தீங்கன்னா 150 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் இந்த கன்னிக்கு உரியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க. துலாம் ராசி வந்து உங்களுக்கு சுக்கிரனோட வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி. இங்கே வந்து சனி வந்து உச்சமாக இருப்பார், இங்கே சூரியன் வந்து நீச்சமாவாங்க. இது வந்து காட்டு ராசி. இந்த ராசி வந்து காட்டு ராசி. இங்கே வந்து சித்திரை 3 4 பாதங்களும், சாதி 1 2 3 4 பாதமும், விஷாகம் 1 2 3 பாதங்களும், ஆக மொத்தம் 9 பாதங்களை அடங்கியதுங்க. வந்து 180லிருந்து 210 டிகிரி வரைக்கும் இந்த துலாத்துக்கு உரியது. துலாம் வந்து பூமி ராசி நான் சொல்லிட்டேன், இது காட்டு ராசின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி தான் வருவாருங்க. அடுத்தது வந்து விருச்சிகங்க. விருச்சிகம் வந்து பெண் ராசிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரராசி. இதுக்கு வந்து 9வது அதிபதி வந்து பாதகாதிபதி. இந்த விருச்சிக ராசி வந்து நீர் ராசிங்க. இது வந்து செவ்வாயோட ஆட்சி வீடு. இங்கே வந்து சந்திரன் நீச்சம். இதில் பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் 1 2 3 4 பாதங்களும், கேட்டை 1 2 3 4 பாதங்களும் அடங்கியது. இதில் வந்து 240லிருந்து 270 வரைக்கும் பாகைகளை கொண்டதுங்க. இந்த இது இங்கே சந்திரன் நீச்சம். அதுக்கு முந்தின வீட்டில் வந்து துளாராசியில் வந்து சூரியன் நீச்சம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உபயராசி தனுசு. தனுசோட ஆட்சி வீடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது நெருப்பு ராசி. நெருப்பு ராசிங்கிறது 1 5 9, அதாவது மேஷம், சிம்மம், தனுசு, இதெல்லாம் நெருப்பு ராசி. இது ஆண் ராசிங்க. இது வந்து குரு ஆட்சி வீடு. இங்கே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், பூராடம் 1 2 3 4 பாதங்களும், உத்திராடம் 1ஆம் பாதமும், அதாவது மொத்தம் 9 பாதங்களை கொண்டது. 240லிருந்து 270 வரைக்கும் இது கொண்டதுங்க பாகை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து மகரம். மகரம் வந்து பெண் ராசிங்க. அதாவது மேஷம் ஆண்னா ரிஷபம் மிதுனம், ரிஷபம் வந்து பெண், அப்புறம் மிதுனம் ஆண், இப்படி ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்ட் ஆண் அப்புறம் பெண். அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து தனுசு வந்து உபயராசின்னு சொல்லிட்டேன். அது மகரம் வந்து பெண் ராசி. இது வந்து சரராசி. சரராசின்னா அதுக்கு 11வது அதிபதி வந்து பாதகாதிபதி. இது வந்து நிலராசிங்க. இங்கே வந்து உத்திராடம் 2 3 4 பாதங்களும், திருவோணம் 1 2 3 4 பாதங்களும், அவிட்டம் 1 2 பாதங்களும் கொண்டது. இது வந்து 270 டிகிரியிலிருந்து 300 டிகிரி வரைக்கும்
இந்த மகர ராசி. இது சனியோட ஆட்சி வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா குரு வந்து நீச்சமாக இருப்பார், செவ்வாய் வந்து உச்சமாக இருப்பார். கடகத்தில் வந்து நேர்மாறாக இருக்கும். கடகத்தில் வந்து செவ்வாய் நீச்சம், இங்கே மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சம். அதாவது 7வது வீட்டில் வந்து அது உச்சமாக இருக்கும். குரு வந்து கடகத்தில் வந்து உச்சம், மகரத்தில் வந்து நீச்சம். இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கும்பராசி. கும்பராசி சனியோட ராசி. இது வந்து ஆண் ராசிங்க. இது வந்து காற்று ராசி. இது சனியோட ஆட்சி வீடு நான் சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3, 4 பாதங்களும், அப்புறம் வந்து சதயம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும், மொத்தம் வந்து 9 பாதங்கள் அடங்கியது. இது பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து 300 டிகிரியிலேருந்து 330 டிகிரி வரைக்கும் கொண்டதுங்க. அடுத்து மீனராசி. மீனராசி வந்து பெண் ராசி. இது குருவோட ஆட்சி வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து நீச்சமாக இருப்பார், சுக்கிரன் ஆட்சியாக இருப்பார். அதாவது நீங்கள் கன்னியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். புதன் வந்து உச்சம், இங்கே நீச்சம் மீனத்தில். அதே மாதிரி சுக்கிரன் வந்து கன்னியில் நீச்சம், மீனத்தில் வந்து உச்சம். இதில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்தரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் 9 பாதங்களை கொண்டதுங்க. இதுக்கு வந்து 7வது வீடு வந்து பாதுகாத்துக்குதுங்க. 7வது வீடுன்னு பார்த்தீங்கன்னா புதனோட வீடு கன்னி. இது வந்து இதுக்கு வந்து பாதகத்தை செய்யக்கூடிய அதிபதி. இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஆரம்ப ஜோதிடத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயம் தெரிஞ்ச, அதாவது உங்களுக்கு ராசி கட்டத்தில் 12 ராசி இருக்குது. மேஷ ராசி. இதில் பார்த்தீங்கன்னா மேஷம் வந்து செவ்வாய் வீடு. மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய்க்கு உரிய வீடு. 2 வீடு செவ்வாய்க்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபம், அது சுக்கரனோட வீடு. அதே மாதிரி அதுக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா துலாம் இருக்கும். துலாமும் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு, சுக்கரனுக்கு 2 வீடு. அதே மாதிரி மிதுனத்தில் புதன் இருக்கு, கன்னியில் புதன் இருக்கு. அது 2 வீடுமே புதனுக்கு ஆட்சி வீடு. கன்னி வந்து புதனுக்கு ஆட்சி மட்டும் இல்லை, உச்ச வீடும் கூட. இடையில இருக்கிற கடகம் வந்து சந்திரனுக்கு ஆட்சி வீடு. சிம்மம் வந்து சூரியனுக்கு ஆட்சி வீடு. உங்களுக்கு 1, 8, அதாவது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயோட ஆட்சி வீடு. அடுத்தது தனுசு மீனம், இது 2ம் குருவோட ஆட்சி வீடு. மகரம் கும்பம், இது சனியோட ஆட்சி வீடு. இதில் எது நீச்சமாக இருக்கும், எந்த கோள் வந்து உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அதாவது சரராசி, சிரராசி, உபயராசி. சரராசிக்கு வந்து பாதகாதிபதி 11ஆம் அதிபதி. சரம் மேசத்திற்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, அதாவது கும்பம். அதே மாதிரி சிரராசி, சிரராசிக்கு வந்து 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்புறம் உபயராசிக்கு 7வது அதிபதி, 7வது வீடு ஏதோ, அது வந்து பாதகாதிபதி. இதையே நீங்கள் நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 12 ராசி, அதில் என்னென்ன கோள், இந்த 9 கோளில் வந்து ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள். அதனால் அதுங்களுக்கு வீடு கிடையாது. அது எங்கே இருக்குதோ அந்த வீட்டோட வேலையை செய்யும். அது அப்புறம் உங்களுக்கு அந்த லெசன் எடுக்கும்போது உங்களுக்கு அதை நான் விளக்கம் சொல்கிறேங்க. இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 7 கோள்களுக்கு 12 வீடு இருக்குது. சூரியனுக்கும் சந்திரனுக்கு மட்டும் ஒவ்வொரு வீடு, பாக்கி இருக்கிற 4 கோள்களுக்கும் 2 வீடுகளாக இருக்குங்க. நான் 4 கோள் இல்லை, 5 கோள். அதாவது உங்களுக்கு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5க்கும் வந்து 2 வீடுகள் சொந்தம். சூரியனுக்கு ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு, மொத்தம் 12 வீடு. மொத்தம் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த 9 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 வீட்டில் வந்துடும். அதை ஞாபகத்துக்கு. அடுத்த 4 வீட்டில் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சாதி, விசாகம், அம்சம், கேட்டை. இந்த 9ம் 4 to 8, அதாவது விருச்சிகத்துக்குள்ளே வந்துடும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 9 நட்சத்திரங்களும் அடுத்த 4 வீட்டுக்குள்ள அடங்கிருங்க. நட்சத்திரங்களுக்கு வந்து அஸ்வதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். கேதுவோட திசா புத்திகள் வந்து 7 வருஷம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பரணி, பூரம், புராணம். இது சுக்கரனோட நட்சத்திரம். சுக்கரனுக்கு வந்து 20 தசாகாலம் வந்து 20 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை, உத்தரம், உத்திராடம். இதுக்கு 6 வருஷம். இது வந்து சூரியனோட நட்சத்திரங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இது சந்திரனோட நட்சத்திரம். இதனோட தசாகாலம் 10 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரம், சித்திரை, அவிட்டம். இது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்க்கும் கேது மாதிரியே தசாகாலம் வந்து 7 வருஷம். அடுத்து திருவாதிரை, சாதி, சதயம். இது ராகுவோட நட்சத்திரம். இந்த ராகுவுக்கு வந்து 18 வருடம் திசாகாலம். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இது குருவோட நட்சத்திரம். குருவுக்கு வந்து தசாகாலம் வந்து 16 வருஷம். அடுத்தது பூசம், அம்சம், உத்திரட்டாதி. இது சனியோட நட்சத்திரங்கள். இதுக்கு வந்து 19 வருடங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம், கேட்டை, ரேவதி. இது புதனோட நட்சத்திரங்கள். புதனுக்கு வந்து 17 வருஷம். ஆக மொத்தம் 120 வருஷம் உங்களுக்கு டோட்டலாக இந்த 9 கோடுக்கும் சேர்ந்து இருக்குங்க. இதில் அதிகமான வருஷம் இருக்கிறது சுக்கிரன் 20 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு 18 வருஷம். புதன் வந்து 17 வருஷம். குரு 16 வருஷம். சந்திரன் 10 வருஷம். கேது, செவ்வாய் 7 வருஷம். சந்திரன் 6 வருஷம். மொத்தம் 120 வருஷங்கள். இது வந்து ஆரம்பத்தில் வந்து ராசிகள் 12, 27 நட்சத்திரங்கள். எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன தசைக்கு சேர்ந்தது. இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம் அதை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கேதுவோட நட்சத்திரம். பரணி, பூரம், பூராடம் இது சுக்கரனோட திசா காலத்தில் சுக்கரனோட நட்சத்திரம். இப்படி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இது வந்து போர்டில் நான் எழுதி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க. ஆரம்ப ஜோதிடம்னு சொல்லி எல்லாத்துக்கும் உண்டானது. இப்போ நான் சொன்ன விளக்கம் எல்லாமே இந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக விளக்கமாக நான் கொடுத்துருக்கேங்க. இதை பாருங்கள். எடுத்து இது பண்ணலைன்னா கொஞ்சம், ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கிங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய சேனல் வந்து சிவஜோதிடம் 6351. என்னுடைய செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9486394282. இன்னொரு செல் நம்பர் 9487204282. உங்களோட ஆதரவை எதிர்பார்க்கங்க. நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் வந்து அடுத்த லெசன் நடத்தும் போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு டைரெக்டாக பதில், அதாவது இதில் சொல்லிடுறேன், எபிசோடில் சொல்லிடுறேன். தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுங்கிறது எனக்கு முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அதனால் சொல்லிடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் செய்யுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காமல் செய்யுங்க. இந்த ஜோதிட கலை வந்து எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும், இனி போக போக எல்லா விளக்கத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் திருமணம் இவங்களுக்கு எப்போ நடக்கும், அடுத்து இவங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், இவங்க எந்த படிப்பு படிக்கலாம், இவங்க வெளிநாடு போவாங்களா, இவங்களுக்கு வீடு கட்டும் யோகா இருக்கா, இவருக்கு ப்ரமோஷன் எப்போ வரும், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரிஜினல் சார்ட்டையை போட்டு, அதான் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை போட்டு அந்த 12 கட்டங்களை பூர்த்தி செய்து அதுக்கு உண்டான விளக்கத்தை உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி உங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் ஆரம்பத்தில் தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு
இதாக கொடுத்துருக்குறேன். அந்த எபிசோடெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் சின்னதாக திருமணம் எப்போது, அது எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட முடிஞ்சிடும். இது கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க நம்பிக்கையோட. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.